ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. என் அன்பு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும், என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். எவ்வளோ கிரகங்கள் மாறுது, தினம் தினம் மாறுது. சந்திரன் மாறுது, ராகு கேது மாறுது, சனி மாறுது, சூரியன் மாறுது. எல்லா கிரகங்கள்லேயும் சுப கிரகமான குரு பெயர்ச்சிக்கு மட்டும்தான் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக எனக்கு நல்லது நடக்குமா சார், கல்யாணம் நடக்குமா, திருமணம் தடைப்பட்டு போகுது, நல்ல வேலை கிடைக்குமா, இப்போ இருக்கிற வேலையில் மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு சுப பலனாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஆங்ஸைட்டியோடு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது உண்மைதான். இந்த சனி பயிற்சிக்கு இருக்கிற பயமோ, ராகு கேதுக்கு பயிற்சி இருக்கிற பயமோ இது இருக்காது. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து 12 ராசிக்கு 12 வருடங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி தான் இந்த குரு பெயர்ச்சி. சுபத்தை தருவார். தான் இருக்கும் இடம் விட பார்க்கும் இடம் பலம் அதிகம். இப்போ அவர் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போக போகிறார். என்னைக்கு அப்படின்னா 14/5/2025 திருக்கணிதப்படி. இது ஒரு பெரிய குழப்பம் இல்லைங்களா? சனி பெயர்ச்சியாக ஒரு அதிர்ற மாதிரி இதுவாக நடந்துச்சா நடக்கலையா? இப்போ நடக்கிறத பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி முடிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த குரு பெயர்ச்சியில் நிறைய குளறுபடி இருக்குது. அது திருக்கணிதமாக வாக்கிய பஞ்சாங்கமாக இல்லை, அது அதிசாரமாக வக்கரமாக எப்போ மாற போகிறார், என்றைக்கு நன்மை தருவார். நல்லா குரு பெயர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பலன் சொல்லுவோம், இப்போது ஒரு ராசிக்கு 2 பலன் சொல்லணும். அதிசாரமாக போகும்போது எப்படி பலன், திருப்பியும் வக்கரத்தில் வரும்போது என்ன பலன், இதையெல்லாம் நீங்கள் கேட்கத்தான் போகிறீங்க. நிறைய விஷயங்கள் ஒரே டாப்பிக்கே ஒருத்தரே பேசினா நல்லா இருக்குமா? என்னுடைய அன்பு சகோதரியும் என்னுடைய அன்பு சகோதரரும் இங்கே காத்துட்ருக்காங்க. அதே மாதிரி வாக்கிய பிரகாரம் 11/5/2025 மாற்றம் ஏற்பட போகுது. இதை எல்லாத்த விட குரு மாற்றம் ஏற்பட போகிறது மிதுன ராசிக்குன்னு சொன்னேன். அவர் ஏதோ நட்பு வீட்டுக்கு போகல, ஏற்கனவே சனி குருவோட வீட்டுக்கு போக போகிறார். சனீஸ்வரர் வீட்டுக்கு ராகு கேது வரப்போகிறார். குரு இப்போ மிதுன வீட்டுக்கு பகை வீட்டுக்கு தான் போக போகிறார். இதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கும்போது கூட தன்னுடைய பலனை கொடுப்பாரா அப்படின்போது கொஞ்சம் சந்தேகம்தான். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், தேவையில்லாத பிரச்சனைகளால், மத கலவரங்களால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அரசியலில் அரசியல் தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுவும் நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில் இங்கே தேர்தல் நடக்கத்தான் போகுது. அந்த தேர்தல் காலம்ங்கிறதுனால எல்லா அரசியல் அணிகளும் கூட்டணிகள் மாறும், காட்சிகள் மாறும். யாரோடு யார் சேர்ந்தார்கள், யாரோடு யார் இருப்பார்கள் அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்கும். இதை எல்லாத்தை விட குரு உங்களுக்கு நல்ல மனமாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பாரா அப்படின்னு 12 ராசிக்கு அவர் கேட்க போகிறார். அதில் நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். இருந்தாலும் வெளிநாட்டிலும் வெளி மாநிலத்திலும் வாழ்பவர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். எப்போவுமே குரு வெளிநாட்டுக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார். துளாராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி மிக அற்புதமான பலனை கொடுத்தே தீரும். எப்படின்னா, குரு மிதுனத்தில் இருக்கும்போதும் 5ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். கடகத்துக்கு மாறும்போதும் அதிசாரமாக வரும்போதும் குடும்பமாக்கு தனஸ்தானத்தை பார்க்க போகிறார். ஆகவே செய்கிற தொழிலில் இடமாற்றம், வருமான மாற்றங்கள், தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, புதிய வியாபாரம், புதிய தொழில், திருமண வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி. நான் ஒரு வேர்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேனே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சுபம் நிறைய நடக்க போகுது. இந்த காலகட்டத்தில் இடமாற்றத்தை நீங்கள் அற்புதமாக ஒத்துக்கிட்டு படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறதோ, அங்கே போய் ஒரு வேலை கிடைக்குமா சார் அப்படிங்கிற அந்த சந்தேக மனப்பான்மையோ விட்டுருங்க. இந்த ராசியில் நிறைய ஜட்ஜஸும் நிறைய டாக்டர்ஸும் இருப்பாங்க. ஏன்னா துலாம் மாதிரி அவங்க தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடியவர்கள், தெளிவாக சிந்திக்கக்கூடியவர்கள், அடுத்தவர்களுக்கு சுபத்தை தரக்கூடியவர்கள். ஆகவே துலா ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அற்புதமான வாழ்க்கையை கொடுக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையாகவே அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஜாக்பாட் தான். இருக்கிற 12 ராசிகளில் அமேசிங்கான ரிசல்ட் யாருக்குன்னு கேட்டால் துலாம் ராசிக்கு தான். லைஃப்பில் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ
வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்வது, இடமாற்றம் கொடுப்பது, குழந்தைக்கு கல்யாணம் ஆகிறது, ஃபேமிலி ஒன்று சேரக்கூடிய பிராப்தம், உடல்நிலைகள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகக்கூடிய பிராப்தம், லைஃப்பில் புது கோலை பார்த்து ரீச் பண்ணுறது. நிறைய பேர் யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வச்சுருக்கீங்களோ, இண்டஸ்ட்ரியல் இருக்கீங்களோ, என்டர்பிரனர்ஸ் இருக்கீங்களோ, ஃபோர்ப்ஸ் மேகசினில் உங்களுக்கு பேர் வரும், பேப்பரில் பேர் வரும். அந்தளவுக்கு அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ், ரெக்கக்னிஷன் வந்து தட்டி எடுக்கும். ஏன்னா பாக்யஸ்தானத்தில் போய் குரு உட்காந்துருக்கார். பாக்யஸ்தானத்தில் குரு உட்காரும் பொழுது பாக்யம் என்றால் இஸ் பியூர் லக். லக் இஸ் சம்திங் பட் ரைட் டைம், ரைட் பிளேஸ், ரைட் சுச்சுவேஷன் அமையிறதுங்கிறது சாமானியமான விஷயம் கிடையாது. இப்போ துலாம் ராசி நண்பர்களுக்கு அவ்வளோ அளவுக்கு வந்து கரெக்டாக நேர் பார்வையில் உட்காந்துருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும், நல்ல பெயர் கிடைக்கும், புகழ் இருக்கும், கௌரவம் இருக்கும், குழந்தை இருக்குது, ஃபேமிலி இருக்குது. நிறைய பேருக்கு கடன் அடையக்கூடிய பிராப்தம். மாபெரும் சபைகளில் நீங்கள் நடந்தால் மாலைகள் தேடி தானாக வருமாமா. அந்தளவுக்கு வந்து துலாம் ராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்குது. மெயினான விஷயம் சிம்பிளான தானம் தான். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புக்கு வாங்கி கொடுத்தா போதும், ஸ்டேஷ்னரி வாங்கி கொடுத்தா போதும், உங்கள் லைஃப் அப்படியே மாறும். நினச்சது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய நல்ல ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி துலாம் ராசி நண்பர்களுக்கு இருக்க போகிறதுங்கள எந்த டவுட்டுமே கிடையாது. எதை சொன்னாலும் துல்லியமாக கணித்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லவர்கள் அப்படின்னா 12 ராசியில துலாம் ராசிக்காரர்கள் தான். அப்படியாப்பட்ட துலாம் ராசியை குரு சிறப்பு பார்வையாக 5ஆம் பார்வையா பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்போ இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 12 ராசியில குருவினால மிகப்பெரிய ஒரு ஜாக்பட் கிடைக்க போகிறது நம்பர் 1 ராசி எதுனா இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான். இத்தனை நாட்களாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல அல்லது தொழில் செய்ய முடியல, எந்த ஒரு வேலைக்குமே ஒரு நிறைவு தன்மைகளை கொடுக்காம இருக்கிறவங்கள இந்த டைம்ல கண்டிப்பாக நிறைவு தன்மைகளை கொடுக்க போக இருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வரார். நீண்ட நாட்களாக வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க வேலை வாய்ப்புக்கு, அதை நிறைய ஃபெயிலியர் ஆயிருக்கும். இதெல்லாம் இந்த டைம்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கிறது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றலாக இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது. இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விசேஷமான ஒரு தன்மை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பம், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர முடியல அப்படின்னா பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பாற்றல், கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி செய்து ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க குடும்பத்துல வந்து நிறைய மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் மட்டும் இல்ல, ஆன்மீக பயணங்கள், சுற்றுலா செல்வது, இன்ப சுற்றுலா செல்வது, இந்த மாதிரி நிறைய வகையில குடும்பத்தோட நண்பர்களோட சென்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனத்தினால சந்தோஷ மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்துல இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வெற்றிகளும், பெண்களுக்கு நிறைய ஒரு வெற்றிகள்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல், அரசாங்க உத்தியோகத்துக்கு நீண்ட நாட்களாக முயற்சி செஞ்சு பல தடைகள் இருந்திருக்கும், அதையெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாற்றலும், அரசியல் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும், விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளும் ஒரு முன்னேற்றமும் மகிழ்ச்சி சந்தோஷங்கள்ல நிறைய விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சினால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை நீங்க பிறந்த கிழமை அல்லது சனிக்கிழமை நாள்ல போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். மிகவும் நேர்மையான துலாம் ராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? லக்னத்துக்கே உங்க ராசி இருக்கா, லக்னம் இருக்கா, உங்களுக்கு டைரக்டா குரு பகவானோட பார்வை அனுகிரகம் கிடைக்க போகுது. இதை விட மிகப்பெரிய விஷயம் என்ன இருக்கும் வாழ்க்கையில சொல்லுங்க? எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருந்ததோ எல்லாத்துல இருந்தும் மீண்டு வர போறீங்க. ஊருக்கு உழைக்கிறதுக்காக பிறந்த பிள்ளைன்னு சொல்லலாம் துலாம் ராசி நேயர்களை. எதனாலனா எல்லாரும் நம்ம வீடு எப்படி இருக்கும், நம்ம தொழில் எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், இப்படிதான் நினைப்பாங்க. ஆனால் துலாம் ராசிக்காரங்க மட்டும்தான் இந்த தெரு எப்படி எதனா ப்ராப்ளம் இருந்தால் சரி பண்ண முடியுமா, இந்த ஊர் எப்படி இருக்கு, ஏதாவது ஒரு புதுசாக எதனா கண்டுபிடிக்கிறதாகட்டும், எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தான் வந்து இது முதல் செய்வாங்க. ஊருக்கான பிள்ளைன்னு சொல்லலாம், மற்றவங்களோட கஷ்டத்தை வந்து தீக்கிறதுக்கு பிறந்த பிள்ளைன்னு சொல்லலாம். ஸோ இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான பலன் தரப்போகுது. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக இவ்வளோ நாளாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான அந்த ஹையர் ஸ்டடீஸ் ஆகட்டும், அல்லது படிச்சுட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் தடங்களாக இருந்த விஷயங்கள் இதெல்லாமே வந்து மாறப்போது படிப்புக்கான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து எல்லா விதத்திலும் வந்து துணி, ஆபரண சேர்க்கை, வீட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன லேடிஸாக இருந்தீங்கன்னா ஒரு கிச்சனில் வாங்குற பொருட்களாகட்டும் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றணும்னு நினைப்பீங்க, அதெல்லாமே இந்த ஆண்டு பண்ண போகிறீங்க. மிக அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது.